மக்களே, நாங்கள் வந்து ட்ரிப்பு போகல, கிரிக்கெட் விளையாட போகிறோம். இவருக்கு பேட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டோம், பால் மட்டும் வாங்கணும். அங்கே போய் வாங்கிட்டு நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறோம். 2 லிட்டர் பால் உங்களுக்கு மட்டும் ஊற்றுறோம். காப்பி தூள் தான் வேணும். காப்பி தூளா? போட்டு காப்பி வச்சு தான் வரேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. வணக்கம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த முறை மீண்டும் ஒரு கேரளாவுக்கு தான் போக போகிறோம். ஸோ ஈச்சனாரியில் வச்சு சின்னதாக ஒரு பூஜை போட்டு கிளம்ப போகிறோம். போட்டுருமா பூஜை? போடு. காலையில் நாங்கள் ஈச்சனாரியில் சாமி கும்பிட்டு ஒரு சின்னதாக டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் போட்டோம். எடுத்து அரை மணி நேரத்துலேயே ஒரு பிரேக்கு. ஸோ அங்கே வந்து அடுத்த கிளப்பு சார்ந்த நிறையா நண்பர்கள் வந்தாங்க. அவங்க கூட சின்னதாக ஒரு கலந்தாய்வு பண்ணிவிட்டு அவங்க எங்கே போகிறாங்க, நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை ஜாயின் பண்ணோம். நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அங்கே ஸ்டே எல்லாம் புக் பண்ணிட்டோம். அதுவும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு கால் எடுத்து இந்த டேட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுனால ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி ஸ்டேக்கு கட்டிட்டோம். ஸோ அந்த ஸ்டேவும் பார்த்திங்கன்னா சூப்பரான இடம். அந்த வீடியோ அடுத்து தான் உங்களுக்கு வரும். ஸோ 3 மணிக்கு ஒரு 4 மணிக்குள்ளே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது. 7 மணி தான் கிளம்பணும். கிளம்பி கோயம்புத்தூரில் நாங்கள் நைட்டுக்கெல்லாம் உட்காந்து சப்பாத்தியும் புளி சாப்பாடும் ரெடி பண்ணி ப்ளஸ் நாங்கள் கடையிலே சாப்பிட்டு நைட்டு விடிய உட்காந்து போட்டணும் கட்டி மணி 3 மணி ஆயிடுச்சு. அப்படியே அங்கேருந்து போனது ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குளித்து வந்து ஸோ இப்படியெல்லாம் கோளாறு நடக்குது. ஆனால் நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணதே 6 மணிக்கு அடிவாரத்தில் இருக்குன்னு பண்ணோம். ஆனால் இங்கேருந்து நாங்கள் கிளம்புனதே மணி 6 மணிக்கு கோயிலேருந்து. விளாக் மாதிரி எடுக்கலாம், ஒரு மூவி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிகே ரெடி பண்ணான். கடைசியில் அவனும் கோட்டை விட்டுட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது இல்லையா? அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வரணுமில்ல, அதான வாழ்க்கை. மீண்டும் கடந்து வந்து ஒரு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. 4 பேர்த்த கேட்கணும். அதில் இந்த டேட் எனக்கு ஒத்து வராதும்பாங்க, இன்னொருத்தர் பட்ஜெட்டு எனக்கு கட்டுப்படி ஆகலம்பாங்க. ஆனால் அந்த ட்ரிப்பை நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது 1 டே ட்ரிப்பாக பெங்களூரு பக்கத்தில் இருக்க அந்த ஃபால்ஸ் போய் பாட்டு வரலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம். சரி, அவத்த பக்கம் மைசூர் தானே, அவத்த போயிட்டு வந்துடுவோம். வீட்டிலேருந்து புளிசோறு கட்டிட்டு போயிட்டு ஒரு வேளை டிஃபனை அங்கேயே முடிச்சிட்டோமா நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும் அப்படி சொல்லி பிளான் பண்ணி அது ஒரு இது பிளான் பண்ணோம். சரி, நைட்டுக்கு சப்பாத்தி சுட்டுறதுக்கு விட்டு அதையும் பிளான் பண்ணோம். இப்படி பட்ஜெட் ட்ரிப்பாக பிளான் பண்ணி ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாளுக்கு பெட்ரோல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே இருந்துச்சு. சரி, இவ்வளோ கொடுத்து அங்கே போகிறதுக்கு நம்ம இங்கே ஏதாவது லோக்கல்லையே பண்ணுவோம், ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து ஒரு 1 டே போயிட்டு வர மாதிரி ஏதோ பிளான் பண்ணுவோம். சரி, இல்லாட்டி கொடைக்கானல் போகலான்னு பார்த்தோம். கொடைக்கானல் வந்து ரெகுலராக போராடும் தானே, அது மாதிரி இப்போ தான் போயிட்டு வந்தேன், நீ போயிட்டு வந்தோன்னாங்க. சரி, அதனால் என்ன, பார்க்காத இடமா ஒரு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் எங்களுக்கு இந்த இடம் கிடச்சிது. இது ஒரு இடன் பிளேஸ்னே சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு இடன் பிளேஸ்னே சொல்லலாம். கேரளாவில் தான் இருக்குது இந்த இடம். கோயம்புத்தூர் வந்து 1 டே ட்ரிப்பாக போயிட்டு வரக்கூடிய இடமா தான் இந்த இடம் இருக்குது.
உங்களுக்கு இயற்கையும் வயல்வெளி சார்ந்த இடங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரூட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. பாலக்காட்டிலேருந்து நெல்மேரா நெல்லியம்பதி போகக்கூடிய ரூட்டு. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வயல்வெளி அழகழகாக பார்க்க முடியுது. அது இந்த டிசம்பர் டு மார்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு வயல்வெளியை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் ஹில்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்க வாய்க்காலில் தண்ணி போயிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. நம்ம ஊரில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான் தெரியும், ஆனால் இந்த ஏரியாவில் மட்டும்தான் அங்கங்கே பார்த்தா வெறும் வயல்வெளியே தெரியுது. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. எஸ் ஓகே, நாங்கள் சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டாந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வச்சு சாப்பிட போகிறோம். டிஷர்ட் அடிச்சுமே எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? ஒன் மஸ்ட் டிராவல் டு லேர்ன். பின்னாடி பாரு நம்ம சேனல் பேர் இருக்குது. ஸோ நாம் தான் ஸ்பான்சர். அருள் பார்வையில் ஸ்பான்சர் இவர் தான் ஸ்பான்சர். இது யூடியூப் சேனல் எம்டிக்கு ரொம்ப நன்றி. யாரோ யாருவனோ ஒருத்தி